நம்முடைய ஆண்டவர் நம்முடைய குறைகளை அவர் மாற்றி அமைக்கிறவராயிருக்கிறார். உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாகும் என்கிற ஒரு தலைப்பின் கீழே கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேத வார்த்தையின் அடிப்படையிலே என்னுடைய செய்தி தொடரும். ஆகையினாலே வேதாகமத்தை திறந்து கொள்ளுங்கள். இந்த செய்திக்கான முக்கிய வேத வசனமாக பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐசுவத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு நிருபத்தையும் முடிக்கும் பொழுது ஒரு நல்ல வாழ்த்துதலோடு முடிக்கிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல பிலிப்பு விசுவாசிகளை குறித்து அவருக்கு ஒரு பெரிய மன நிறைவு, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே என்று அவர்களை குறித்து அவர் மிகவும் சந்தோஷமாக பாராட்டுகிறதை பார்க்க முடியும். பிலிப்பு விசுவாசிகள் பவுலை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையில் இருந்த பொழுதுதான் இந்த பிலிப்பு நிருபம் எழுதப்பட்டது. அவர் நெருக்கத்தில் இருந்தாலும் தன் பிள்ளைகள் நெருக்கத்தில் இருக்கக்கூடாது என்று நினைத்தார். அவர் அநேக குறைகளை சிறைச்சாலையிலே அனுபவித்தாலும் அவர்கள் நிறைவாய் வாழ வேண்டும் என்று நினைத்தார். ஒரு தகப்பன் தான் பசியாயிருந்தாலும், ஒரு தாய் தான் பசியாக இருந்தாலும் தன் பிள்ளைகள் திருப்தியாய் சாப்பிட வேண்டும் என்று நினைப்பாள். அதே போல ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனாக அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சிறைச்சாலையில் இருந்தாலும் தன்னை பின்பற்றுகிற, கர்த்தரை விசுவாசிக்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தருக்காக வாழ்கிற பிள்ளைகள் நிறைவோடு இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த பிலிப்பு நிருபத்தை நெருக்கடியான நிலையிலும் அவர் எழுதுகிறதை பார்க்க முடியும். இங்கே அவர் சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள். என் தேவன் தம்முடைய ஐசுவத்தின்படியே, ஐசுவத்தை உடைய தேவன் சகல பொக்கிஷங்களையும் தன்னுடைய பாதப்படியிலே வைத்திருக்கிற தேவன். அவருடைய பாதப்படியிலே எல்லா பொக்கிஷங்களும் பூமியின் மண்ணுக்குள்ளே அடங்கி இருக்கிறது, பூமிக்கு அடியிலே கிடக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். என் தேவன் தம்முடைய ஐசுவத்தின்படியே, அப்படி என்றால் அவர் ஐசுவத்தை உடைய தேவனாக இருக்கிறார். அந்த ஐசுவத்தின்படியே உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே தேவன் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். காரணம் என்னன்னா, கிறிஸ்து நிறைவுள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்துவனிடத்தில் எந்த குறைவும் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குறைவு இல்லாத தேவனாக, மாசற்ற ஆட்டுக்குட்டியாக, ஒரு குறைவும் இல்லாதவராக இருக்கிறபடினால் உங்கள் குறைகள் நிச்சயம் நிறைவாகும். வேதம் என்ன சொல்லுகிறது? நிறைவானது வரும்பொழுது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும். நிறைவாகி இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் வரும்பொழுது நம்முடைய குறைகள் எல்லாம் நிச்சயம் நிறைவாகும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆங்கில வேதாகமத்தில் இப்படியாக இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. பட் மை காட் ஷால் சப்ளை ஆல் யுவர் நீட் அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ் இன் க்ளோரி பை கிரைஸ்ட் ஜீசஸ். நம்முடைய தேவன் தம்முடைய ஐசுவத்தின்படியே நம்முடைய எல்லா குறைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளே அவர் முற்றிலுமாக மாற்றி அமைக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, நிரப்புகிற தேவன். முதலாவதாக நம்முடைய ஆண்டவர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். அவர் நிரப்புகிறவராய் இருக்கிறபடியால், அவர் நிறைவுள்ளவராய் இருக்கிறபடியால் நிச்சயமாக நம்முடைய குறைவுகளை அவர் போக்க முடியும். ஆமென். பல தேவைகளோடும் பல நெருக்கடிகளோடும் பல குறைகளோடு இருக்கிற ஒரு மனிதன் மற்றவங்களுடைய குறைகளை போக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக போக்க முடியாது. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நிறைவுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நிறைவுள்ளவராய் இருக்கிறபடியால் நம்முடைய குறைவுகளை நிச்சயம் மாற்றுவார். எபேசியர் 1 அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய கர்த்தர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற
அவருடைய ஆலயத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். சபைக்கு வர ஒவ்வொரு விசுவாசியும் பல குறைகளோடு வராங்க. சிலர் பார்த்தீங்களா சமாதானம் இல்லாமல் வராங்க, அவங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை தருகிறார். சிலர் பார்த்தீங்களன்னா பலவிதமான நெருக்கத்தில் வராங்க, தற்கொலை எண்ணத்தோடு வராங்க. கர்த்தர் அந்த நெருக்கத்தை மாற்றி அவங்களுடைய தீய எண்ணத்தை அவங்கள விட்டு விலக்குகிறார். சிலர் பார்த்தீங்கன்னா பலவிதமான கடன் சுமைகளோடு வராங்க. ஆண்டவர் அவரை நம்புகிற தம்முடைய பிள்ளைகளுடைய அப்படிப்பட்ட நெருக்கடியான பிரச்சனையை அவர் மாற்றுகிறார். சிலர் பலவீனத்தோடு வராங்க. ஆண்டவரே என்னுடைய பலவீனம் போகாதாய் என்கிற ஒரு எண்ணத்தோடு ஆண்டவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி அவர்களை சுகமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். சபையிலே கர்த்தரை நம்பி கர்த்தரை ஆராதிக்க வருகிற ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறைவோடு வந்தாலும் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே தம்முடைய நிறைவான சபையிலே அவர் நம்முடைய குறைகளை முற்றிலுமாக மாற்றி நம்மை நிறைவுள்ளவர்களாக மாற்றுகிறார். வேதம் சொல்லுது, எல்லாவற்றையும் எல்லாவற்றால நிரப்புகிற அவருடைய சரீரமாகிய சபை, எல்லாவற்றையும் எல்லாவற்றால நிரப்புகிற சபை. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற சபை, சத்தியத்தை உண்மையாய் பிரசங்கிக்கிற சபை, கர்த்தரை முழு மனதோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு ஆராதிக்கிற சபை, ஆண்டவருக்கு ஜீவனுள்ள சாட்சியாய் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்கிற சபை. இந்த சபைக்கு வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய நிறைவினாலே அவருடைய குறைகளை முற்றிலுமாக மாற்றுகிறாராம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக தேவன் குறைவில்லாமல் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருந்த பொழுது அவர்களை கர்த்தர் குறைவில்லாமல் நடத்தினார். உபாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகளின் கிரிகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். 40 ஆண்டுகளும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் இருந்தாராம். வேதம் சொல்லுகிறது, இந்த பெரிய வனாந்தர வழியாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்ததினாலே உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் இருந்ததினாலே அவர்கள் ஒன்றுக்கும் குறையில்லாமல் நிறைவுள்ளவர்களாக வழிநடத்தப்பட்டார்கள். ஒரு குறையும் இல்லை. அவங்களுக்கு ஆகார குறைவு இல்லை, அவர்களுக்கு வஸ்திர குறைவு இல்லை, அவர்களுக்கு சரீர பிரகாரமான பலவீனம் இல்லை. வேதம் சொல்லுது, அவருடைய கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனாகில் இருந்தது இல்லை. தேவன் அவர்களை பலப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் அவர்களுக்கு தந்தாராம். ஆண்டவர் வழிநடத்தினால் அற்புதமாய் வழிநடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். மகிமையின் தேவனாக ஒவ்வொரு நாளும் தம்முடைய மகிமையின் மேகத்தினால் மூடினார். ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் அவர்களை நடத்தினார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 35வது வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சிகளும் இல்லாமல் அனுப்பிய பொழுது ஏதாயிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். ஆண்டவர் அனுப்புறதே அவங்கள வெறுமையாக அனுப்புகிறாரு, ஒன்றும் இல்லாமல் அனுப்புகிறாரு. ஆனால் அவங்கள பார்த்து கேட்குறாரு, உங்களுக்கு எதனா குறைவுபட்டுச்சான்னு கேட்குறாரு. ஆண்டவராகிய கர்த்தர் அவங்களுக்கு பணப்பை இல்லாமல் சாமான் பையும் இல்லாமல் பாதரட்சை கூட இல்லாமல் அவங்கள அனுப்புகிறார். ஆனால் அவங்க ஊழியத்தை செய்து விட்டு வரும்பொழுது ஒரு குறையில்லாமல் ஆண்டவராகிய இயேசுவை சந்தித்தார்கள். அவங்களுடைய எல்லா குறைகளையும் கர்த்தர் ஊழியத்திலேயே மாற்றி அமைக்கிறார். அவங்களுடைய தேவைகளை கர்த்தர் கிருபையாக சந்திக்கிறார்.
எவ்வளவு ஒரு அற்புதமான தேவன் பாருங்க. வெறுமையாக அவர்களை அனுப்பிய பொழுது, குறைவோடு அவர்களை அனுப்பிய பொழுது, ஊழியத்தை செய்த பின்பு அவர்கள் நிறைவோடு கூட வருகிறார்கள். உங்களுக்கு எதனா குறைவுபட்டுச்சா அப்படின்னு இயேசு கேட்கிறாரு. அவங்க சொல்ற பதில், ஒன்றும் குறைவுபடவில்லை. ஆமென். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை நிறைவாய் நடத்துவது போல், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை நிறைவாய் போஷிக்கிறது போல், நம்முடைய ஆண்டவர் நம்மை நிறைவாய் நடத்துகிறவராயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவின் முதல் அற்புதமே ஒரு குறைவோடு இருக்கிற ஒரு வீட்டிலே ஆரம்பிக்கிறது, ஒரு திருமண வீட்டிலே ஆரம்பிக்கிறது. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் மரியாள் இப்படியாக சொல்றாங்க, திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால். ஆண்டவர் அங்கே தன் வேலை வரவில்லை என்று சொல்லுகிறார். அவருடைய வேலை வந்த பொழுது அங்கே தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறுகிறது. முந்தி அவர்கள் சாப்பிட்ட அந்த திராட்சை ரசத்தை விட இயேசு கொடுத்த திராட்சை ரசம் மிக மிக ருசியாக இருந்தது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் இயேசுவை நோக்கி வேண்டுதல் செய்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் நிறைவான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் போக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் மனுஷனை நம்புவதை விட நீங்கள் ஆண்டவரை நம்புவதே மகிமையானது. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தர் அவனை எல்லா இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சாட்சி கொடுக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதனுடைய முகத்தை அல்ல, கர்த்தருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய குறைவுகள் நிச்சயம் போகும். ஆதி சபை விசுவாசிகளை கர்த்தர் குறையில்லாமல் அற்புதமாக நடத்தினாராம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 35ஆம் வசனத்தினுடைய கீழ்ப்பகுதியை வாசிக்கும் பொழுது, அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்தது இல்லை. அப்படி என்றால் ஆதி சபை விசுவாசிகளை கர்த்தர் குறைவில்லாமல் போஷித்தார், குறைவில்லாமல் நடத்தினார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நம்புகிற, ஆண்டவரை ஆராதிக்கிற, அவரை விசுவாசிக்கிற, அவரை பின்பற்றுகிற, அவருக்காக வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நிறைவோடு நடத்துகிறவராயிருக்கிறார். மூன்றாவதாக, நம்முடைய தேவன் நம்முடைய குறைகளை மாற்றுகிறவராயிருக்கிறார். நிறைவுள்ள கர்த்தர் நம்முடைய குறைகளை மாற்றுகிறவராயிருக்கிறார். யாக்கோப்பு 1 அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியாக வேதம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால். பலரும் பல விதத்திலே குறைவுள்ளவங்களாக இருக்கிறாங்க. இங்கே ஞானத்திலே குறைவு இருந்தால், பார்வையிலே குறைவு இருந்தால், இருதயத்திலே குறைவு இருந்தால், சரீர பிரகாரமான பலவீனத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், வேதம் இப்படியாக சொல்லுகிறது, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நம்முடைய ஆண்டவர் எப்படி கொடுக்கிறாராம் பாருங்க, சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். ஆமென். அன்னாளுடைய வாழ்விலே ஒரு குறைவு இருந்துச்சு. என்ன குறைவுனா, குழந்தை பாக்கியம் இல்லை. அவங்களுடைய சகோதரி அவங்கள தினந்தோறும் பரியாசம் பண்ணி கொண்டிருந்தாங்க. மலடி மலடி என்று ஒரு தவறான வார்த்தை தினந்தோறும் உச்சரிக்கப்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதைவிட கடுமையான வார்த்தைகளை பெனினால் அன்னாளோடு பேசியிருப்பாங்க. அவங்க தவறா பேச பேச இந்த அன்னாளுடைய உள்ளம் உடையும். அவங்க போய் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அவங்களுக்குள்ளே ஒரு அறிவு வந்துச்சு, நாம் எதற்காக நம்ம வீட்டில் போய் அழணும், நாம் தேவனுடைய வீட்டில் போய் அழுவோன்னு அவங்க தேவனுடைய ஆலயத்தில் வந்து அழுதாங்க. வேதம் சொல்லுது, அன்னாள் தன்னுடைய இருதயத்தை தேவனுடைய ஆலயத்திலே ஊற்றினாலாம்.
அன்னாளுடைய வாழ்வில் இருந்த அந்த மலட்டு தன்மையை கர்த்தர் மாற்றி அற்புதம் செய்தார். என் ஜெப வீட்டிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க உங்க வீட்டில் அழுறதை விட தேவனுடைய வீட்டில் வந்து அழுங்க. நீங்க உங்க வீட்டில் ஜெபம் பண்றதை விட தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உங்க எல்லாருக்கும் ஜெபிக்கிற ஒரு வீடாக இந்த ஆலயம் இருக்கிறது. ஜெபிக்கிற இடமாக இந்த சபை இருக்கிறது. இந்த சபையில் நீங்க ஆண்டவரை தேடி வரும் பொழுது நிச்சயம் உங்களுடைய குறைவு போகும். ஆமென். நம்முடைய தேவன் தம்முடைய குறைவுகளை மாற்றுகிறவராய் இருக்கிறார். நெகேமியா 9வது அதிகாரத்தில் 20வது 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர், அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்களுடைய தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். இப்படி 40 வருஷ காலமாய் வனாந்தரத்திலே அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடி அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. எவ்வளவு அற்புதமாய் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார் பாருங்க. அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடி அவர்களை கர்த்தர் பராமரித்தாராம். நம்முடைய ஆண்டவர் நம்மை எப்படி நடத்துகிறார்? ஒன்றுக்கும் குறைவில்லாமல் பராமரித்து நடத்துகிறார். 4வதாக, நாம் நிறைவுள்ளவர்களாக மாறும்படி நம்முடைய குறைவுகளை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களை கர்த்தர் நிறைவாக்கணும்னா உங்க குறைவுகள் உங்களை விட்டு போகணும். அழுக்கு படிந்த கையோடு ஆண்டவரே நான் பசியா இருக்கிறேன், எனக்கு ஆகாரம் கொடும் என்று ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவான் என்று சொன்னால் அவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு உண்மையான ஒரு வார்த்தை, மகனே உன் கரத்தை நீ சுத்தமாக்கு. சிலருக்கு கை சுத்தமாகணும், சிலருக்கு சிந்தை சுத்தமாகணும், சிலருக்கு கண்ணு சுத்தமாகணும், சிலருக்கு இருதயம் சுத்தமாகணும், சிலருக்கு நாக்கு சுத்தமாகணும். சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். தேவன் உங்களுடைய குறைவை போக்கும்படி உங்களுக்குள்ளே இருக்கிற தவறான குறைவுகளை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். அந்த தவறான காரியங்களை உங்களை விட்டு போகும்படி விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, மார்க்கின் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 20வது 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு அவன், போதகரே, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டா இருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். ஒரு ஐசுரமுள்ள ஒரு வாலிபன், அவன் ஆண்டவரை நோக்கி இப்படியாக ஒரு வார்த்தை வைக்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன நன்மை செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்கிறான். ஆண்டவர் 10 கட்டளைகளை சொல்றார். அந்த 10 கட்டளைகளை அவன் கேட்ட பின்பு அவன் சொல்ற வார்த்தை, நான் இந்த 10 கட்டளைகளையும் என் சிறு வயது முதற்கொண்டு கை கொண்டு வாழ்கிறேன் என்று சொல்லுகிறான். உடனே இயேசு அவன் மேல் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டுன்னு சொல்றார். அவனிடத்தில் இருக்கிற குறைவு என்ன குறைவுனா பண ஆசை. பணத்தை சம்பாதிக்கணும், சேர்க்கணும், ஐஸ்வர்யானா இருக்கணும், இன்னும் நம்பர் 1 பணக்காரனா மாறணும், பெரிய மாளிகை கட்டணும், இன்னொரு மாளிகை கட்டணும், இதே எண்ணத்திலே ஓடிட்டு இருக்கிறான். தம்முடைய வசனத்தை கை கொண்டு வாழ்கிறேன் என்று சாட்சி கொடுத்தவனை அவன் மேல் அன்பு கூர்ந்து அவனோடு சொல்லுகிற வார்த்தை, அப்பா இந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு நீ எனக்கு பின்னாடி வந்துரு ஊழியக்காரனா, என்னை பின்பற்றுகிற ஊழியக்காரனா வந்துருப்பா அப்படின்னு அவனுக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஒருவேளை அவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை விட்டு தரித்திரருக்கு அதை கொடுத்து விட்டு ஆண்டவராக இயேசுவின் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை அவன் பின்பற்றி இருப்பான் என்று சொன்னால்,
நிச்சயம் பின் நாட்களிலே வல்லமையாய் பிரகாசிக்கிற ஒரு வல்லமையான ஊழியக்காரன் அவன் இருந்திருப்பான். ஆனால் அவனோ ஐஸ்வர்யத்தின் மேலே இருக்கிற அந்த மயக்கத்தில், ஐஸ்வர்யத்தின் மேலே இருக்கிற அந்த பிரியத்தில், பண ஆசையிலே துக்கம் அடைந்தவனாய் அவன் போய்விட்டானா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களிடத்தில் அன்பு கூறுகிற கர்த்தர் உங்கள் குறைகளை சுட்டி காட்டுகிறார். வாஞ்சையோடு, அன்போடு, எதிர்பார்ப்போடு கர்த்தர் என்னோடு பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் பைபிளை வாசித்து பாருங்கள். பைபிளை திறந்தாவே இந்த வேத வார்த்தைகள் உங்களுடைய குறைவை சுட்டி காட்டும், உங்களுடைய நிலைகளை முற்றிலும் எடுத்து காட்டும். உங்களுக்கு சில நேரங்களில் இந்த வேத வார்த்தைகள் ஆறுதலை தரும், சில நேரங்களிலே இந்த வேத வார்த்தை உங்களை வழிநடத்தும், சில நேரங்களிலே இந்த வேத வார்த்தைகள் உங்களுடைய குறைவுகளை சுட்டி காட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்களா, அங்கே எபேசு சபையை குறித்து கர்த்தர் ஒரு நல்ல சாட்சியை கொடுக்கிறார். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாது இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். எப்படிப்பட்ட சபை பாருங்க, ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்ட சபை. பொய்யான அப்போஸ்தலர்கள் யார், உண்மையான அப்போஸ்தலர்கள் யார் என்று கண்டுகொண்ட சபை, சகிக்கிற சபை, பொறுமையாயிருக்கிற சபை, கிரியை செய்கிற சபை. இப்படிப்பட்ட சபை தான் இந்த எபேசு சபை. எபேசு சபையினுடைய குறைவை சுட்டி காட்டும் பொழுது 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை சொல்லுகிறார். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. அல்லேலூயா. ஆதி அன்பை இந்த எபேசு சபை விட்டு விட்டது. சில விசுவாசிகள்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா பைபிள் வாசிப்பாங்க, ஆத்மாதாயம் செய்வாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, தங்களுடைய சாட்சிகளை போகிறவங்க வரவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க. இது ஆரம்பம். ரட்சிக்கப்பட்டு ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சேன்னா அவ்வளோதான், எல்லாமே தேஞ்சு போன ரெக்கார்டாக மாறிடும். திருமணமான ஆரம்பத்தில் இளம் தம்பதியர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு நல்ல அன்பின் ஐக்கியம் 10 ஆண்டுகள் கழித்து, 20 ஆண்டுகள் கழித்து, 30 ஆண்டுகள் கழித்து இருக்கிறதானா? இல்லை. அந்த உண்மையான அன்பு இருக்குதா அப்படின்னா இல்லை. இங்கே ஆண்டவர் இந்த எபேசு சபையை நிறைவுள்ள ஒரு சபையாக பாராட்டி பின்பு அந்த சபையினுடைய குறைவை சுட்டி காட்டுகிறார். நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாயின்னு சொல்றார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதி அன்பை விட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. தேவன் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனுடைய குறைவை அவர் சுட்டி காட்டுகிறார். அதே போல் பெர்கமோ சபையினுடைய குறைவையும் கூட கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். அதே போல் தியத்தீரா சபையினுடைய குறைவை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். அங்கே இருந்த சில சபைகளுடைய குறைவுகளை கர்த்தர் சுட்டி காட்டி அவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதலுக்கான ஒரு வழியை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். நம்முடைய ஆண்டவர் கூட நம்முடைய குறைவுகளை சுட்டி காட்டி நம்மை நிறைவுள்ளவர்களாக மாற்ற விரும்புகிறார். 5வதாக, தகப்பனை விட்டு தூரம் போகிற அனைவரும் குறைவை சந்திப்பார்கள். கர்த்தரை விட்டு தூரமாய் போகிற யாராக இருந்தாலும் அவர்கள் குறைவை சந்திப்பார்கள். பின்வாங்கி போகிற எல்லாரும் குறைவை சந்திப்பார்கள். தேவனுடைய ஆலயத்தை விட்டு, தேவனை விட்டு, ஆராதனை விட்டு, சத்தியத்தை விட்டு பின்வாங்கி தூரமாய் போகிற யாவரும் குறைவை சந்திப்பார்கள். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் தகப்பனோடு இருக்கிறவனாக இருந்தான். தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தகப்பன் சொல்லுகிற வேலையை உண்மையாக செய்கிறவனாக இருந்தான். இளையவனோ உலகத்தை தகாத விதமாய் அனுபவிக்கிறவனாக இருந்தான். இளையவன் தன்னுடைய சொத்திலே பாதியை பிரித்து தரும்படி தகப்பனிடத்தில் சண்டை போடுறான். அப்பா அவனுடைய சொத்திலே பாதியை பிரித்து தந்து விடுகிறார். அவன் தூரமாய் போய்
தன்னுடைய ஆஸ்திகளை வேசிகளிடத்தில் செலவு பண்றான். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 15வது அதிகாரம் 14வது வசனம், எல்லாவற்றையும் அவன் செலவழிந்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி தகப்பனுடைய ஆஸ்திகளை முழுவதும் செலவழித்து விட்டான். இப்ப பாருங்க, இவன் நிமித்தமே அந்த தேசத்துக்கு பஞ்சம், இவன் நிமித்தமே அவன் இருக்கிற இடத்துக்கு பஞ்சம். இப்ப பாருங்க, குறைவுபட துவங்கினான். தகப்பனை விட்டு தூரமாய் போகிற, கர்த்தரை விட்டு தூரமாய் போகிற யாவரும் குறைவோடு வாழ்வார்கள். நீங்க ஆண்டவரோடு இருந்தால் உங்களுடைய எல்லா குறைவும் முற்றிலுமாக மாறும். உங்களுடைய கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும். உங்களுடைய அழுகையின் பள்ளத்தாக்கு நீர்ப்பாய்ச்சலாய் மாறும். நீங்கள் ஆண்டவரோடு நெருங்க நெருங்க கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஒரு மனுஷன் எவ்வளோ ஆண்டவர் அதிகமாக பற்றி கொள்கிறானோ, ஒரு மனுஷன் எவ்வளோ அதிகமாய் ஆண்டவரை சார்ந்து கொள்கிறானோ, ஒரு மனுஷன் எவ்வளோ அதிகமாக ஆண்டவரை நம்புகிறானோ, எவ்வளோ அதிகமாய் ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கிறானோ, அவனை கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துகிறார். அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனை உயர்த்துகிறார். ஆமென். ரூத்தின் புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் 20வது 21வது வசனத்தை வாசித்தீங்களா, அங்கே நகோமி என்கிற அம்மா புலம்புறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்துகையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன். நம்ம பாருங்க, நல்ல ஒரு ஆவிக்குரிய பெயரை வைத்து கொண்டிருந்தாங்க, நகோமி. அவங்க சொல்றாங்க, என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, என்னை மாறாள்னு சொல்லுங்க. மாறாள்னு சொன்னால் கசப்புன்னு அர்த்தமா. அவங்க சொல்கிற வார்த்தையை பாருங்க, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், நான் குறைவோடு திரும்பி வந்தேன்னு சொல்கிறாங்க. ஏன் நிறைவுள்ளவளாய் இருந்த நீ ஆண்டவர் விட்டு தூரம் போன? அப்பத்தின் வீடாகிய பெத்லேகேமை விட்டு ஏன் மோவாப் தேசத்துக்கு போன? இல்லை, யோசித்து பாருங்க. சில மனுஷ புத்தி இருக்குது பாருங்க, அது நல்லதெல்லாம் விட்டுரும், கெட்டதை பிடிச்சிக்கும். அதே மாதிரி இந்த நகோமியினுடைய குடும்பம் நல்ல இடத்தை விட்டு, அப்பத்தின் வீட்டை விட்டு, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு, தேவனை ஆராதிக்கிற இடத்தை விட்டு, அருவருப்பான இடம் என்று சொல்லப்படுகிற மோவாப் தேசத்துக்கு போனாங்க. அங்கே போன பொழுது குடும்ப தலைவன் இறந்து போனான். குடும்பத்தில் இருந்த 2 ஆண் பிள்ளைகளை இறந்து போனாங்க. இப்போது அந்த ஆண் பிள்ளைகளுடைய 2 வாழ்க்கை துணைகள், அதே போல் இந்த நகோமி அம்மா, இந்த 3 பேரும் விதவைகளாக அவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, நிறைவோடு போன இந்த நகோமியினுடைய குடும்பம் குறைவோடு திரும்பியது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் தன்னோடு தன் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள்லாம் ஆண்டவரோடு இருந்தால் ஒருபோதும் நீங்கள் தாட்சி அடைய மாட்டீங்க. வேதம் அப்படி தான் சொல்லுது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். தாட்சி இல்லாமல் உங்களை கர்த்தர் நடத்த வேண்டும் என்றால் அவர் உங்களுக்கு தகப்பனாக இருக்க வேண்டும், அவர் உங்களுக்கு மேய்ப்பனாக இருக்க வேண்டும். 6வதாக, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 34:9, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. பார்த்தீங்களா? நீங்கள் அவருக்கு பயந்த பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா உங்களுக்கு என்ன இல்லை? குறைவு இல்லை. கர்த்தருக்கு எந்த ஒரு மனுஷன் பயப்படுகிறானோ அவனை கர்த்தர் பாக்கியவானாய் மாற்றுகிறார். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டா இருக்கும். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைங்களாக இருப்பீங்கன்னா உங்களுக்கு குறைவில்லாதபடி கர்த்தர் உங்களை நடத்துவார். 7வதாக, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மைக்கும் குறைவுபடாதான். நீங்கள் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால்
நீங்கள் கர்த்தர் சமூகத்தை தேடி வந்து ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி கர்த்தர் உங்களை நடத்துவார். 34ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மைக்கும் குறைபடாது. நீங்கள் கர்த்தரை தேடுகிற, கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை நம்புகிற, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருப்பில்லை என்று சொன்னால் ஒரு நன்மைக்கும் குறைவுபடாதபடி உங்களை அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு நல்ல வாழ்த்து, என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படியே உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். ஆமென். அந்த ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனுடைய வாஞ்சை, விசுவாசியுடைய குறைவுகள் எல்லாம் முற்றிலும் மாற வேண்டும் என்று. என்னுடைய வாஞ்சை அதுதான். உங்களுடைய குறைவுகள் எல்லாம் முற்றிலும் மாறி நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் நல்ல சுகத்தோடு இருக்கணும், நீங்கள் எல்லா நன்மையோடு இருக்கணும், ஆவிக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதத்தோடும் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களோடு நீங்கள் நிறைவோடு இருக்கணும். நீங்கள் மற்றவங்களிடத்தில் கேட்குறவங்களா அல்ல, மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்களா மாறணும். நீங்கள் கடன் வாங்குறவங்களா அல்ல, பிறருக்கு நீங்கள் கடன் கொடுக்குறவங்களா மாறணும். தேவன் தாமே உங்களுடைய குறைகளை முற்றிலும் நீக்குவாராக. 7 காரியங்களை நான் உங்களோடு சொன்னேன். முதலாவதாக நம்முடைய தேவன் நம்மை நிரப்புகிறவர் என்று சொன்னேன். 2வதாக நம்முடைய தேவன் குறைவில்லாமல் நம்மை நடத்துகிறவர் என்று சொன்னேன். 3வதாக நம்முடைய தேவன் நம்முடைய குறைவுகளை மாற்றுகிறார் என்று சொன்னேன். 4வதாக நாம் நிறைவுள்ளவர்களாய் மாறும்படி நம்முடைய குறைவுகளை அவர் சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னேன். 5வதாக தகப்பனை விட்டு தூரமாய் போகிற அனைவரும் குறைவுபடுவார்கள் என்று சொன்னேன். 6வதாக கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. 7வதாக கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மைக்கும் குறைவுபடாது. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். மீண்டுமாக உங்களுடைய வேதத்தை திறந்து கொண்டு பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்தின் மேலே கை வைத்து நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு நாம் அறிக்கை செய்வோம். என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படியே உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலது கையிலே தீர்க்க ஆயுசையும் இடது கையிலே ஐசுவரியத்தையும் வைத்து கொண்டிருக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய குறைவுகளை கர்த்தாவே உம்முடைய மகிமையினாலே நிறைவாக்கும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே எங்கள் குறைகள் மாறட்டும். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனைகள் மாறட்டும். உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய பலவீனங்கள் மாறட்டும். உம்மை நோக்கி பார்த்த உம்முடைய பிள்ளைகளுடைய கர்த்தாவே ஆண்டவரே நெருக்கடியான நிலைகள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும். கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. சகோதரர் நடுவிலே தாவீதை அபிஷேகம் பண்ணி உயர்த்தின கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. சகோதரர் நடுவிலே ஆண்டவரே யாபேசை ஆசீர்வதித்த கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் எல்லைகளை பெரிதாக்குவீராக. உமது கரம் எங்களோடு இருப்பதாக. தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி தீங்குக்கு விலக்கி எங்களை காத்தருளும் ஆண்டவரே. ஈசாக்கின் தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்த பொழுது ஈசாக்கை பகைத்தவர்கள் ஈசாக்கு மேல் இருந்த ஆசீர்வாதத்தை கண்டது போல எங்கள் மேல் இருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவரே இந்த உலகத்தார் காணும்படி எங்களை ஆசீர்வதியும். எங்கள் குறைகள் மாறட்டும், எங்களுடைய கண்ணீரான நிலைகள் மாறட்டும். உம்முடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற குறைகள் போகட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் உண்டாகிற நிறைவு, உம்முடைய வார்த்தையினால் உண்டாகிற ஆசீர்வாதம், உம்முடைய வார்த்தையினால் உண்டாகிறதான உயர்வு, உம்முடைய வார்த்தையினால் உண்டாகிற வழிநடத்துதல் எங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை அற்புதமாய் வழிநடத்துவாராக. நிறைவுள்ள தேவன் உங்களுடைய குறைவுகளை முற்றிலும் நீக்கி அற்புதமாய் நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட்.